அடுத்தபடியாக காமராஜ் மாநில தலைவர் திருவெற்றூர் என் நாராயணன் அவர்கள் உரையாற்றுவார். ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீ வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் பூஜ்யாய ரகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. இன்றைய தினம் தமிழக பிராமண சமூகத்தினுடைய வரலாற்றிலே ஒரு முக்கியமான நாள். நாம் இது போன்ற களங்களை எல்லாம் சந்தித்திருக்கின்றோம். பழனியிலே 1,00,000 பேர் கூடினோம். 2005ஆம் ஆண்டு சென்னையிலே 1,50,000 பேர் கூடினோம் பிராமணர்கள். அதெல்லாம் இருந்தாலும் கூட சமீப காலமாக பிராமண தேச பிரச்சாரம் என்பது நாம் சகித்து கொண்டு வந்தோம், பொறுத்து கொண்டு வந்தோம். இப்பொழுது லக்ஷ்மண் ரேகா இலக்குவன் கோட்டை தாண்டிவிட்ட காலத்தாலே களம் இறங்கி இருக்கிறோம் மீண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து 400க்கும் அதிகமான கிளைகளை நிறுவியிருக்கின்றோம். பிராமணர்கள் ஒற்றுமை என்பது அற்புதமாக இருக்கிறது. பிராமணர்கள் தேவைப்பட்டால் தெருவுக்கு வருவோம். அனாவசியம் தெருவுக்கு கூட்டம் அல்ல பிராமணர்கள். ஆகையினாலே பிராமணர்களை கோழைகள் என்றோ பலவீனம் என்றோ எண்ணிவிடக் கூடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு பெரிய நேரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க, அதை எல்லாரும் நம்புறீங்க. தமிழகத்திலே பிராமணர் ஜனத்தொகை எவ்வளவு? 7%. அதாவது மெட்ராஸ் ரெசிடென்சியில 12 இருந்தோம், பிரிஞ்ச பிறகு 7 ஆனோம், இப்ப 5 இருக்கும். இன்றைக்கும் தமிழகத்திலே 6வது பெரிய ஜாதி பிராமணர்கள். தலித்துகள், வன்னியர்கள், முக்குலத்தோர், முத்தரையர், குங்குவேளாருக்கு பிறகு 6வது பெரிய ஜாதி பிராமணர்கள். நாம் சிறிய எண்ணிக்கை அல்ல. அதை புரிஞ்சுக்கோ தயவு செய்து. பல லட்சம் குடும்பங்கள் இருக்கும் தமிழகம் முழுவதும். நாம ஆகையினாலே நம்மை ஜனத்தொகை அதே ஒரு மைண்ட் பவர், அதாவது ஜெனோசைட் சொன்னாங்க பாருங்க, சைக்கலாஜிக்கல் ஜெனோசைட். தமிழ்நாட்டில் பிராமணனுடைய மனபலத்தை குறைக்க முயற்சிக்கிறார்கள். முடியாதுயா, முடியாது. குட்டி கண்ணம் போட்டாலும் முடியாதுயா பிராமண. ஞாபகம் நீங்க டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை ராஷ்டிரபதி பவன்ல போய் அடியேனம் டாக்டர் பி ராமமூர்த்தி அவர்கள் அப்புறம் ஒரு ஜெர்னலிஸ்ட் சந்திக்கிறோம். அதுக்கு புத்தகத்தை கொண்டு காமிக்கிறோம். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள்ட்ட படிச்சு பார்த்துட்டு சொல்றாங்க, அற்புதமான முயற்சி, அற்புதமான முயற்சி. எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த சுப்பிரமணியன் இருக்கின்றார், எனக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்த தோத்தாதிங்க இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பி ராமமூர்த்தி கேட்கிறார், நான் ரொம்ப கலைஞருக்கு ஃப்ரெண்டு, அவங்கெல்லாம் அதோ பிராமணா தான் எல்லாரையும் அமைக்கிட்டான், படிக்க விடலன்னு சொல்றாளே, உண்மையா டாக்டர்னு கேட்கிறார். யாரு? ராமமூர்த்தி அவர்கள் அப்துல் கலாம் ஐயாட்ட கேட்கிறார். அப்துல் கலாம் சொல்றார், அதெல்லாம் பாலிடிக்ஸ் டாக்டர், அதே என்கிட்ட சொல்றீங்க நீங்க? பிராமணர்களாலே உருவாக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிராமணர் அல்லாத அறிஞர்கள், விஞ்ஞானிகள் இங்க நாங்க இருக்கோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா பார்த்துங்க, எல்லாமே நேரேட்டிவ், பொய் பிரச்சாரம். அதை நம்ம கவுண்டர் பண்ணணும். நம்ம என்றைக்கும் நாம் ஆசீர்வாதம் இருக்கிறோம், யாரும் மறுக்கவில்லை. நாம் அதை சொல்லிக்கிறேன். அதே போன்று நம்முடைய பிராமண சமூகத்துடைய பெரிய ஒரு குறைபாடு தெரியுமா? வெரி வெரி நேஷனல் மைண்டட். தேசிய கட்சி நமக்கு தேசிய உணர்வு ஜாஸ்தி. எப்படி சார் சொல்றீங்க நீங்க? ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேபி பூம், ஜனத்தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு, குடும்ப கட்டுப்பாடு வேண்டும், பப்ளிக் லா 480ல அமெரிக்கா வந்து புழுத்த கூர்மை வருகிறது, பரிதாபமா இருக்கு சொன்னாரு. ஸ்மால் ஃபேமிலி நாம் சொன்னாங்க, ஆச்சாரியால எழுத்தாங்க, எல்லா ஆச்சாரியம் எழுத்தாங்க, மகா பாவம் சொன்னாங்க குடும்பம். ஆனால் இவ்வளவு ஒரு பவித்திரமாக எப்படி வைதிக வாழ்க்கை வாழக்கூடிய பிராமணராகிய நாம் குடும்ப கட்டுப்பாடு தமிழ்நாட்டில் ரெக்கார்ட் கவர்மெண்ட்ல முதல்ல தமிழ்நாட்டில் பிராமணன் தான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டாங்க. தேச உணர்வு. அதனால நம்மை பொறுத்தவரையில் நமக்கு சொல்லிக்கொள்ள பல விஷயங்கள் இருக்கின்றன. நாம் தம்பட்டம் அடித்துக் கொள்ள தயாராக இல்லை. ஏனென்றால் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ் சொல்வார்கள். அந்த வகையிலே நம்மை பொறுத்தவரை நாம் செயல்படுகின்றவர்கள், நாம் களத்தில் தான் நாம் இருக்கிறோம். நம்ம அந்த வகையில் இந்த முயற்சி என்பது வெளிக்கொண்டு முயற்சி, ஒரு பர்செப்ஷன் கேம் என்பார்கள், வெளித்தோற்ற முயற்சி. அர்ஜுன்ஜி அவர்கள் அற்புதமாக அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கார் நமக்கு எல்லாருக்கும். தமிழகம் எங்கும் இருந்தும் ஆயிரக்கணக்கான பிராமண சோழர்கள் வந்திருக்கின்ற நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உணர்வு மிக்க இந்த ஒரு கூட்டமானது தமிழகத்தினுடைய ஒரு வரலாற்றிலே ஒரு மைல்கல்லாக இருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிட வேண்டும். அதற்கு இந்த களம்
சரியான களம் என்று தெரிவித்துக் கொண்டு பிராமணர்களை நீங்கள் ஒன்றும் செய்துவிட முடியாது. பிராமணன் இல்லாமல் நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள், பிராமணன் இல்லாமல் நேரிடையாகவோ மறைமுகமாகவோ யுக்தியாகவோ டாக்டராகவோ வக்கீலாகவோ ஆடிட்டராகவோ உயர் அதிகாரிகளாகவோ பிராமணர்கள் இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது. நீ ஆட்சியும் பண்ண முடியாது. பிராமணன் இல்லாம பண்ணி பாரு, முடியாது. பிராமணன் கை எங்கும் இருக்கும், சரியான வகையிலே முறையில் இருக்கும். இந்த பிராமண சக்தி மேலும் பலப்படும் வெளிப்படும் என்று தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.